2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழுவில் 12 பேர் அடங்கியுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழுவில் 12 பேர் அடங்கியுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்து உத்தரவிடப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 12 பேர் அடங்கிய குழுவினர் இருக்கின்றனர். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் பழனிவேல் தியாகராஜன், கோவி செழியன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த குழுவில் திமுக தேர்தல் பழனிவேல் தியாகராஜன், கோவி செழியன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்றை தற்பொழுது திமுக தலைமை நியமித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுகவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுநல சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தோழமை இயக்கத்தினர் மற்றும் பொதுமக்களின் நலன் விளையும் அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்ட குழுவினர் அதற்கான தேர்தல் அறிக்கையினை உருவாக்குவார்கள் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த குழுவில் 12 நபர்கள் இடம்பெற்றுவதாக அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டி.கே. இளங்கோவன் திமுகவுடைய செய்தி தொடர்பு தலைவராக இருக்கிறார். அவரும் அதே போன்று முனைவர் கோவி செழியன், அமைச்சர் கோவி செழியன் அவர்களும், அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டவர்களும் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்த எம் அப்துல்லா, அதே போன்று கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், எம்எல்ஏ எல்என் நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, தமிழரசி ரவிக்குமார், ஜி சந்தானம் மற்றும் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர்கள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுவில் சுரேஷ் சம்பந்தம் ஒரு தமிழ்நாடு என்ற அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தொழில் முனைவராகவும் இருக்கக்கூடியவர். அவர் இந்த முறை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று இந்திய ஆட்சிப்பணி அலுவலரிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஜி சந்தானம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது தேர்தலுக்கான ஒரு முன்வைக்கக்கூடிய கதாநாயகனாக ஒரு தேர்தல் களத்தில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவை அமைக்கும். அந்த வகையில் வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலுக்கான குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். இந்த முறையும் கனிமொழி கருணாநிதி தலைமையில இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் இவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான குழு அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் அறிக்கைகள் மிக முக்கிய பங்காற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 2021 ஆண்டு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி மிக முக்கியமாக மகளிருக்கு 1000 ரூபாய் என்ற அந்த திட்டம் என்பது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த நிலையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோல்
சில முக்கியமான திட்டங்கள் மீண்டும் இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாம் சொல்லப்படக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.